ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா வந்து 12th ஸ்டாண்டர்டோடைய சாப்டர் 1ல் அட்ஜாயிண்ட் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்ற ஒரு இது தான் பார்க்க போகிறோம். ஸோ அந்த டாபிக் அதாவது வந்து அட்ஜாயிண்ட் ஏ. ஸோ இந்த அட்ஜாயிண்ட் ஏ எப்படி கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னு தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ எதுக்கெலாம் அப்படி அட்ஜாயிண்ட் ஏ கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 2x2 அண்ட் 3x3 மேட்ரிக்ஸ். ஸோ இந்த ரெண்டு மேட்ரிக்ஸ்க்கும் தான் வந்து அட்ஜாயிண்ட் ஏ இன்றைக்கி ஃபைன் பண்ண போகிறோம். ஸோ நம்ம ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஏ இஸ் ஈக்குவல் டு சும்மா ஒரு 2x2 மேட்ரிக்ஸ் அஷ்யூம் பண்ணிக்கலாம். 2 1 1 2. ஸோ இப்படின்ற ஒரு மேட்ரிக்ஸ் நம்ம அஷ்யூம் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து மைனஸ் போட்டுக்கலாம். சும்மா நம்ம ஒரு எக்ஸாம்பிள் வந்து அஷ்யூம் பண்ணுறோம் 2x2 மேட்ரிக்ஸ். ஸோ இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த 2x2 மேட்ரிக்ஸ் நம்ம வந்து ஜென்ரலாக எப்படி எழுதுவோம்? 2x2 மேட்ரிக்ஸ் A11 A12 A21 A22. ஸோ இப்படி தான் வந்து ஃபார்மட். ஸோ இந்த ஃபார்மட்டில் தான் வந்து நம்ம எப்போவுமே வந்து 2x2 மேட்ரிக்ஸ் எழுதுவோம். ஸோ இப்போது இதுக்கு வந்து அட்ஜாயிண்ட் ஏ எப்படி ஃபைன் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸோ இந்த A11 A12 இந்த ரெண்டுமே வந்து இன்டர்சேஞ்ச் பண்ணணும், பிளேஸை இன்டர்சேஞ்ச் பண்ணணும். லைக் எப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து A22 இங்கேயும் A11 வந்து இங்கேயும் வந்துடும். அதே மாதிரியே வந்து இங்கே A21 A12. ஸோ இந்த ரெண்டுத்துக்கும் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா வந்து முன்னாடி மைனஸால் வந்து மல்டிப்ளை பண்ணணும். ஸோ இதுதான் வந்து இதனுடைய ஃபார்மட். ஸோ இப்போ அப்போது எப்படி எழுதலாம் அட்ஜாயிண்ட் ஏ? இப்போது அட்ஜாயிண்ட் ஏ இஸ் ஈக்குவல் டு இப்போ இது ரெண்டையும் வந்து இன்டர்சேஞ்ச் பண்ணுமா? 2வையும். ஸோ 2வையும் இன்டர்சேஞ்ச் பண்ணலாம். சரி வேணாம் 2 வேணாம், இங்கே வந்து 3ன்னு அஷ்யூம் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ 3யும் 2வையும் வந்து நம்ம வந்து இன்டர்சேஞ்ச் பண்ண போகிறோம். அப்போது 3 வந்து இங்கேயும் வந்துடும், 2 வந்து இங்கே வந்துடும். ஸோ இப்போ ரிமைனிங் இந்த ரெண்டு நம்பர் இருக்கா, 1 இங்கே ஒரு 1 இருக்கா. இப்போது இது எப்படி வந்து ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இங்கே நம்ம இங்கே வந்து 4 வச்சுக்கலாம். 1 1 சேம் நம்பராக இருக்குது. ஸோ 2 - 4 1 3. ஸோ இதில் வந்து இதையும் இன்டர்சேஞ்ச் பண்ணியாச்சு. 3 2 இங்கே வந்துருச்சு. இப்போது இதில் வந்து மைனஸ் வந்து மல்டிப்ளை பண்ணும், மைனஸால் மல்டிப்ளை பண்ணும். அப்போது இங்கே -1 வந்துடும். இங்கே மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். ஸோ +4. ஸோ அட்ஜாயிண்ட் ஏ என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து 3 4 -1 2. ஸோ இதுதான் வந்து 2x2 மேட்ரிக்ஸோடைய அட்ஜாயிண்ட் ஃபைன் பண்ணுறது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து என்ன பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 3x3க்கு பார்த்துடலாம். இப்போ வந்து நம்ம 3x3க்கும் வந்து சும்மா ஒரு எக்ஸாம்பிள் வந்து அஷ்யூம் பண்ணிக்கலாம். லெட் ஏ இஸ் ஈக்குவல் டு லைக் ஃபார்முலா லைக் நம்ம வந்து சும்மா ஒரு நம்பர் அஷ்யூம் பண்ணிக்கலாம். 2 1 1 5 4 1 3 1 2 இப்படின்ற ஒரு 3x3 மேட்ரிக்ஸ் வந்து டிஃபைன் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இதுக்கு வந்து 3x3 மேட்ரிக்ஸ் வந்து நம்ம யூஸ்வலாக எப்படி எழுதுவோம்? A is equal to A11 A12 A13 A21 A22 A23 அதே மாதிரியே A31 A32 A33. ஸோ இப்படி தான் வந்து நம்ம வந்து டிஃபைன் பண்ணுவோம் 3x3 மேட்ரிக்ஸ். ஸோ இது வந்து 3x3 மேட்ரிக்ஸ். ஸோ இப்போ இதுக்கு வந்து எப்படி நம்ம வந்து அட்ஜாயிண்ட் ஏ ஃபைன் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இது 2x2க்கு வந்து சிம்பிளாக வந்து அட்ஜாயிண்ட் ஏ ஃபைன் பண்ணிடலாம். ஆனால் 3x3க்கு எப்படி பண்ணால் வந்து ஸோ நீங்கள் வந்து 11th வந்து டிட்டர்மினன்ட்ஸ் படிச்சிருப்பீங்க. ஸோ டிட்டர்மினன்ட் எப்படி ஃபைன் பண்ணுவோம்? லைக் A11 எடுத்துக்கிட்டு A22 × A33 - A32 × லைக் ஃபார்முலா எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து டிட்டர்மினன்ட் எப்படி கண்டுபிடிப்போம்? A11 × A32 A22 × A33 மைனஸ் இந்த A3 A32 × A23. அதாவது வந்து இதையும் மைனஸ் பண்ணுவோம். இப்போ இதுக்கு எடுத்துக்கிட்டா ஸோ இதே மாதிரியே வந்து எல்லாத்துக்கும் வந்து ஃபைன் பண்ணுவோமா? டிட்டர்மினன்ட் போட்டு ஃபைன் போடுவோம். ஸோ இங்கே அட்ஜாயிண்ட் எப்படி ஃபைன் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து டிட்டர்மினன்ட் எல்லாம் போட வேண்டாம். லைக் இப்போ நான் என்ன எதுக்காக டிட்டர்மினன்ட் சொல்ல வரேன்னு பார்த்தீங்கன்னா ஸோ டிட்டர்மினன்ட் மாதிரியே தான் வந்து அட்ஜாயிண்ட் ஏவுமே வந்து ஃபைன் பண்ண போகிறோம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸோ அட்ஜாயிண்ட் ஏ 3x3 மேட்ரிக்ஸ்க்கு எப்படி ஃபைன் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா லைக் இப்போ வந்து A11 எடுத்துக்கிட்டால் வந்து A32 இப்போ இதை போட்டோமா இதே மாதிரியே டிட்டர்மினன்ட்டில் போடுற மாதிரியே தான் போடணும். ஆனால் எப்படி போடணும்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த A11 எடுக்கக்கூடாது. ஸோ வெறுமனையாக வந்து A22 × A33 - A32 × A23. ஸோ இதை மட்டும்தான் வந்து நம்ம வந்து கன்சிடர் பண்ணணும். அப்போது வந்து இப்போது நம்ம இதுக்கு ஒரு ரூல் இருக்குது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு வந்து ப்ளஸில் இருக்கணும், அதுக்கப்புறமா வந்து மைனஸில் இருக்கணும், அதுக்கப்புறமா வந்து ப்ளஸில் இருக்கணும். அதே மாதிரியே வந்து செகண்ட் ரோவில் மைனஸ் ப்ளஸ் அது மைனஸ் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ். ஸோ அட்ஜாயிண்ட் ஏ வந்து 3x3க்கு இப்படி தான் வந்து ஃபைன் பண்ணணும். இப்போ நான் சொன்ன மாதிரியே வந்து இப்போ வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ எப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இப்போ வந்து ஃபஸ்ட்டு 2 கன்சிடர் பண்ணிக்கலாம். 2 கன்சிடர் பண்ணால் 4 2s are 8. ஸோ 8 -
1 7 is 7. ஸோ இது வந்துருச்சா. ஸோ நெக்ஸ்ட் வந்து மைனஸ் போட்டுட்டு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கிட்டு இப்போ 1க்கு கன்சிடர் பண்ணலாம். 1க்கு கன்சிடர் பண்ணால் 5 2s are 10 மைனஸ் 7 3s are 21. ஸோ இதே மாதிரியே வந்து தேர்டு ஒன்றுக்கு இந்த ஒன்றுக்கு கன்சிடர் பண்ணிக்கலாம். 1 5 is 5 1 5 is 5 மைனஸ் 4 3s are 12. ஸோ இப்போது நம்ம எப்போவுமே வந்து உங்களுக்கே தெரியும், இந்த சைடு மல்டிப்ளை பண்ணிக்குள்ளே ப்ளஸ் தான் போடணும், இந்த சைடு மல்டிப்ளை பண்ணிக்குள்ளே மைனஸ் போடுவோம். ஸோ அதே மாதிரி வந்து இப்போ நெக்ஸ்ட் வந்து 5க்கு இப்போ வந்து இது 3 முடிஞ்சு இப்போ நெக்ஸ்ட்டு 5க்கு கன்சிடர் பண்ணலாம். 1 2 is 2 1 1s are 1. ஸோ 1 2 is 2 1 1s are 1. அதே மாதிரியே நெக்ஸ்ட்டு பார்த்துடலாம். 4க்கு பார்த்துடலாம். ஸோ 4க்கு பார்த்தீங்கன்னா வந்து 2 2s are 4 மைனஸ் 1 3 is 3. ஸோ நெக்ஸ்ட்டு 7க்கு பார்க்கலாம். அதாவது வந்து 8 2 3க்கு 7க்கு பார்த்தீங்கன்னா வந்து 1 2 is 2 மைனஸ் 1 3 is 3. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து 3க்கு பார்த்துலாம். 3க்கு பார்த்தா 1 7 is 7 மைனஸ் 1 1s are, அதாவது வந்து 3க்கு பார்த்தோமா, 3க்கு பார்த்தா 1 7 is 7 மைனஸ் 1 4 is 4. அண்ட் நெக்ஸ்ட்டு 1 பார்க்கலாம். 1க்கு பார்த்தா வந்து ஸோ 7 2s are 14 மைனஸ் 5 1 5 is 5. அண்ட் நெக்ஸ்ட் லாஸ்ட்டாக வந்து 8 3 3க்கு 2க்கு பார்த்துலாம். 2க்கு பார்த்தா 4 2s are 8 மைனஸ் 1 5 is 5 4 2s are 8 மைனஸ் 1 5 is 5. ஸோ இப்போ இதை சால்வ் பண்ணால் வந்து 7ல் 8ல் 7 போச்சுன்னா 1 ப்ளஸ் 1. இங்கே வந்து 21ல் 10 போச்சுன்னா வந்து மைனஸ் 11 வரும். ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் 11. இங்கே வந்து 7ல் 12ல் 5 போச்சுன்னா வந்து மைனஸ் 7 இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து 2ல் 1 போச்சுன்னா 1 அண்ட் அதே மாதிரியே வந்து 4ல் 3 போச்சுன்னா 1 ப்ளஸ்ஸு மைனஸ் இருக்கிற மைனஸ் போட்டுக்கிட்டு 3ல் 2 போச்சுன்னா வந்து மைனஸ் 1. இங்கே வந்து 7ல் 4 போச்சுன்னா 3. அதே மாதிரியே வந்து 14ல் 5 போச்சுன்னா மைனஸ் ஆஃப் மைனஸ் 9. இங்கே வந்து 8ல் 5 போச்சுன்னா 3. ஸோ இதுதான் வந்து அட்ஜாயிண்ட் ஏ. இதையும் சால்வ் பண்ணால் 1 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். ஸோ ப்ளஸ் 11 மைனஸ் 7 மைனஸ் 1 ப்ளஸ் 1 ப்ளஸ் 1, அதாவது மைனஸ் இன்ட்டு மைனஸ். ஸோ 3 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 9 3. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து அட்ஜாயிண்ட் ஏ, இதுதான் வந்து அட்ஜாயிண்ட் ஏ ஆஃப் இந்த 3x3 மேட்ரிக்ஸ்க்கு. ஸோ இப்போது அட்ஜாயிண்ட் ஏ 3x3 மேட்ரிக்ஸ் அண்ட் 2x2 மேட்ரிக்ஸ்க்கு எப்படி ஃபைன் பண்ணுன்றதை பார்த்துருப்பீங்க. லைக் 2x2 எப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சிம்பிளாக வந்து இதையும் இன்டர்சேஞ்ச் பண்ணிவிட்டு இதுக்கு வந்து சிம்பிள்ஸ் மட்டும் வந்து சேஞ்ச் பண்ணணும். லைக் ப்ளஸில் இருந்தால் மைனஸ் பண்ணணும், மைனஸில் இருந்தால் ப்ளஸில் போடணும். ஸோ அதே மாதிரி வந்து 3x3 மேட்ரிக்ஸ்க்கு இப்போது நம்ம எப்படி டிட்டர்மினன்ட் ஃபைன் பண்ணுவோமோ, டிட்டர்மினன்ட்டில் வந்து இந்த முன்னாடி இந்த ஃபேக்டர் வந்து ஆட் பண்ணுவோம். ஆனால் வந்து இந்த அட்ஜாயிண்ட்டே ஃபைன் பண்ணக்குள்ளே இந்த மாதிரி ஃபேக்டர்லாம் வந்து ஆட் பண்ணக்கூடாது. லைக் இதை கன்சிடர் பண்ணால் இந்த ஃபேக்டரை வந்து நம்ம ஆட் பண்ணாமலே வந்து சிம்பிளாக வந்து இதையும் மட்டுமே வந்து ஆட் பண்ணி போடணும். ஸோ அதே மாதிரியே வந்து ஃபைன் பண்ணி பார்த்தீங்கன்னா வந்து அட்ஜாயிண்ட் ஏ கிடச்சிரும். ஸோ இதே மாதிரியே வந்து லேட்டராக வந்து நான் எக்ஸாம்பிள் சம்ஸோட, அதாவது வந்து புக்கில் இருக்க எக்ஸசைஸ் அண்ட் எக்ஸாம்பிள் சம்ஸோட நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.